ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன் எங்கள் அத்தை பொண்ணுக்கு காது குத்தி வச்சுட்டாங்க மொட்டை அடித்து. அதனால மொட்டை அடித்து காது குத்தோன்னு நாங்களும் வேலில் போனோம் வாய்ஸ். ஏதோ தங்க புஷ்பம் மலைன்னு சொன்னாங்க. அதான் அங்கே தான் போனோம். அப்படியே கீழே இறங்கிட்டேன். வேலில் உட்காந்தா காலில் சுத்தமாக மரத்தே விட்டு. அதான் தான் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, அங்கே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. வாங்க, எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலிலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னைய மச்சானையும் விட்டுட்டு. அதான் அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. யார் சொல்லுங்கள்? ஏன்னா அங்கே பாருங்க, படிக்கட்டு கிட்டக்கே இருக்குது. இந்த படிக்கட்டு வந்துட்டு. ஆனால் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே, அதான் பிரச்சனை. இப்போது எவ்வளோ தூரம் போகணும்? இங்கே பாருங்க, வாசல்லே சாமி நிற்கிது. சாமியில் சாமி சிலை. இங்கே பாருங்க, மேலே ஏற்றம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி. இங்கே போகிறாங்களே, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி. இங்கே பாருங்க, சுற்றியும் காடு தான். வெறும் பாருங்கள், வெறும் காடு தான். அப்போ காடு பாறை. இது பாருங்க, மேலே ஏறி காமிக்கிறேன் பாருங்க. வெறும் இதுதான், காடு தான். ஃபுல்லாக இருக்குன்னு காடு. மலையில் காடு இருக்குல்ல, அதான் தங்க புஷ்ப மலைன்னு சொன்னாங்களே. இங்கே பாருங்க, படிக்கட்டு மொத்தம் 50 100 படி வரையும் இருக்கும் போயிருக்கு. இந்த செத்த நேரம் தான் ஏறினேன். அதுக்குள்ளே காலில் வலிச்சு விட்டு. இதோ பாருங்க, பாறையா எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்கியா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாறைன்னு. ஐயோ, நல்லா மொரட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு. நீங்களும் இதுமாரி மலைக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே போயிட்டே இருக்கும் காய்ஸ். எவ்வளோ தூரம் போகிறது. இங்கே பாருங்க படிக்கட்டு. அழகான ஒரு குரங்கு நிற்கிது. இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ குரங்குன்னு அழகாக இருக்குல்ல. அம்மா எவ்வளோ பெரிய வாள். ஓய் குரங்கு, என்ன சாப்பிட்டுட்ருக்க? இங்கே பாருங்க, அப்படின்னு கேட்டாங்க காய்ஸ் அந்த குரங்குக்கிட்ட. அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, அதுதான் ராஜாவும் இருக்குது அந்த கூட்டத்துக்கு. இங்கே பாருங்க, குட்டி குரங்கு. சரி வாங்க காய்ஸ், படிக்கட்டில் ஏறுவோம். இதோ ஏறிக்கிட்டே இருக்கோம் படிக்கட்டில். எப்போ தான் முடியுது? முடியவே இல்லை. இப்போ தான் ஏறிக்கிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக மேலே கோயிலுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இங்கே பாருங்க, கோயிலுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்க, செவுத்துலேயே குரங்கு ஒட்டி இருக்குது. வாசல்லே குரங்கு நிற்கிது. அங்கே பாருங்கள், எப்படியோ கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே வாங்க எங்கள் ஃபேமிலியை கோயிலுக்குள்ளே போகிறோம் காய்ஸ். இங்கே பாருங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்க, சரியா இதோ கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே இருங்க, கோயில் ஃபுல்லாக குரங்காக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த செங்கல்லையும் குரங்கு உட்காந்துருக்கு. சரி வாங்க சாமி கும்பிட்றத பார்ப்போம். சாமி கும்பிட்றாங்க. இந்த பூஜையெல்லாம் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதான் சாமி. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாமி கும்பிட்டுட்டு வராங்க. இப்போலாம் அதுக்கு வெளியே வந்தாச்சு. சாமியை திண்ணூறுலாம் பூசிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா குரங்குலாம் விளையாண்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பாதி குரங்கு. இங்கே பாருங்கள் எப்படி சண்டை போட்டுட்ருக்குன்னு. அழகாக இருக்குல்ல. அழகாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்ருக்கு. அந்த ராஜாவுக்கு குரங்கு இங்கேயும் வந்துட்டா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, அதுக்கு பிறகு கோயிலை விட்டு வெளியே வந்த காய்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதான் மின் விசிறின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, இந்த பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், அது மட்டும் சுற்றி அது காற்றடிச்சா தான் சுத்தமாக. அதாவது ஒரு 3 சுற்றுறது அவ்வளோதான். அது இல்லைன்னா கரண்டே இல்லையா. இந்த பாருங்க, மேலேருந்து அப்படியே ஒரு சிட்டியே தெரியல. அழகாக இருக்குல்ல. நீங்களே இதுமாரி போனீங்கன்னா மலைக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.